அன்பு ஓஷோ ஐயா, நீங்கள் திருமண வாழ்க்கைக்கு எதிரானவர் என்று நினைக்கிறேன். இருப்பினும் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். எனது வீட்டில் எனக்கு பெண் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். விரைவில் திருமண பந்தத்தில் இணைந்து விடப் போகிறேன். எனக்கென்று ஏதேனும் அருள் கூர்ந்து சொல்லுங்கள். ஓஷோ பதில்: நான் உண்மையான திருமண வாழ்க்கைக்கு எதிரானவர் அல்ல. இதுதான் திருமண வாழ்க்கை என்று நினைத்தபடியே ஒருவிதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகிறார்களே பலர். அந்த வாழ்க்கைக்குதான் எதிரானவன். அந்த வாழ்க்கை என்பது அடுத்தவர்களை, குறிப்பாக ஒரு பெண்ணை பயன்படுத்திக் கொள்ளலின் நிகழ்வுதான். இன்றைய திருமணங்கள், அதில் எப்போதுமே இன்பம் பொங்கி வருவதில்லை. மக்கள் ஆண் பெண் என்று சேர்ந்து வாழ்கிறார்கள். ஏனெனில் அவர்களால் தனியாக வாழ முடியாது. அதற்கு சாத்தியமே இல்லை. அது வசதியற்றது, கடினமானது. நீங்கள் பெண்ணுடன் சேர்ந்து வாழும்போது பொருளாதார ரீதியாக வாழ்க்கையின் செலவு குறைகிறது. ஒரு மனைவி என்பவள் பல பெண்களுக்கு சமமானவள் என்று ஆண்கள் நினைக்கிறார்கள். அவள் ஒரு சமையல்காரி, ஒரு வேலைக்காரி, ஒரு சலவை தொழிலாளி, இன்பம் அளிக்கும் ஒரு தாதி, உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பவள். உலகத்திலேயே மிக மலிவான ஒரு பொருள் அவள். அதனால் மட்டுமே ஒரு பெண்ணுடன் சேர்ந்து வாழ்கிறார்கள் பெரும்பாலான ஆண்கள். இதில திருமண பந்தம் என்ற ஒரு உயர்வான நிலை எங்கிருக்கிறது? அதனால்தான் எனக்கு திருமணங்கள் பிடிப்பதில்லை. பெண்ணை பயன்படுத்திக் கொள்ளும் ஒரு இயக்கத்தின் அங்கீகாரம்தான் இன்றைய திருமணங்கள். இதில் எந்தவிதமான உண்மையான இன்பமும் பொங்கி வருவதில்லை. ஏனென்றால் சேர்ந்திருத்தல் என்பதன் பொருள் இதில் எங்கிருக்கிறது? சேர்ந்திருத்தல் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே, அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமலேயே சேர்ந்து வாழ்கிறார்கள். வாழ்க்கை இன்பத்தின் எந்த வேர்களும் இல்லாமலேயே சேர்ந்து 50 வருடங்கள் கூட உங்களால் வாழ முடிகிறது. இந்த நிலைப்பாடுதான் எனக்கு பிடிப்பதில்லை. உன் திருமணத்திற்கு பிறகு நீ ஒரு பெண்ணுடன் சேர்ந்து வாழப்போகிறாய். ஏனெனில் அது உனக்கு மிக தேவையானது. இந்த குட்டையில் நீயும் சேர்ந்து மிதக்க நினைத்தால் நான் உனக்காக என்ன சொல்ல இருக்கிறது? கேள். திருமண வாழ்க்கையின் குழப்பங்கள் பெரும்பாலானவை பொறுப்பை தட்டிக் கழிப்பதால் தான் வருகிறது. அதில் இன்பமும் மறைந்து விடுகிறது. குடும்பத்தின் அனைத்து பொறுப்புகளையும் அடுத்தவரிடம், மனைவியிடம் தள்ளிவிடாதே. எதற்கும் பொருளாதார சூழ்நிலைதான் காரணம் என்று உனது பொறுப்பை விட்டு தள்ளி நிற்காதே. எதிர்கொள். அனைத்தையும் எதிர்கொள்ள பழகு. நன்றாக நினைவில் கொள். அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை, உட்கிரகித்துக் கொள்ளுதல், இவைகள்தான் சேர்ந்திருந்தால் சேர்ந்து வாழ்தல் என்பதன் ஆணிவேர். மற்றபடி இரவில் நீ கூடி பிரிய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வேசி போதும். திருமணமும் தேவையில்லை, மனைவியும் தேவையில்லை. எச்சரிக்கையாயிரு. பலம், கவனம், செயல். அவன் ஒரு பிச்சைக்காரனின் மகன். இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பான். அவன் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருந்தான் என்றால், அரசனின் யானை வீதியில் செல்லும் போது அவனால் அதன் வாலை பிடித்து அந்த யானையை நகரவிடாமல் செய்ய முடியும். சில சமயங்களில் அரசனுக்கே தர்ம சங்கடமாகிவிடும். ஏனெனில் அவர் யானை மீது உட்கார்ந்து கொண்டிருப்பார். மந்தை முழுவதும் மக்கள் கூடி நின்று இக்காட்சியை பார்த்து சிரிப்பார்கள். எல்லாம் இந்த பிச்சைக்காரனின் மகனால் விளைவது. அரசர் தன் மந்திரியை அழைத்தார். ஏதாவது செய்தே ஆக வேண்டும். இது எனக்கு பெரிய அவமானம். கிராமத்தின் வழியாக செல்வதற்கே நான் பயப்பட வேண்டியிருக்கிறது. அந்த பையன் சில சமயங்களில் வேறு கிராமங்களுக்கும் வந்து விடுகிறான். எங்கே வேண்டுமானாலும், எப்போது வேண்டுமானாலும் அவன் யானையின் வாலை பிடித்து விடுகிறான். அதுவும் நகராமல் நின்று விடுகிறது. அந்த பையன் அதிக சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான். அவன் சக்தியை நீக்க ஏதாவது செய்தாக வேண்டும். மந்திரி கூறினார். நான் சென்று அறிவாளிகளுடன் கலந்தாலோசிக்க வேண்டும். ஏனெனில் அவன் சக்தியை எப்படி நீக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாது. அவன் ஒரு பிச்சைக்காரன். அவன் கடை வைத்திருப்பவன் என்றால் அது அவன் சக்தியை உறிஞ்சிவிடும். தொடக்கப் பள்ளியில் அவன் ஒரு ஆசிரியராக இருந்தான் என்றால் அப்பொழுதும் அவன் சக்தி நீக்கப்பட்டுவிடும். ஒரு அலுவலகத்தில் அவன் வேலை செய்தான் என்றாலும்
அவன் சக்தி குறைந்துவிடும். ஆனால் அவனுக்கு செய்வதற்கு ஒன்றுமில்லை. அவன் வேடிக்கைக்காக வாழ்கிறான். மக்கள் அவனை விரும்புகிறார்கள். அவனுக்கு உணவிடுகிறார்கள். அதனால் அவனுக்கு உணவிற்கும் பஞ்சமில்லை. அவன் மகிழ்ச்சியாயிருக்கிறான். சாப்பிட்டு விட்டு தூங்குகிறான். அதனால் இது மிகவும் கடினம். ஆனாலும் நான் செல்கிறேன். அதனால் ஒரு வயதான அறிவாளியிடம் சென்றார். அவர் கூறினார், ஒன்று செய்யுங்கள். அந்த பையனிடம் சென்று நீங்கள் அவனுக்கு தினமும் ஒரு தங்க காசு கொடுப்பதாகவும் அதற்காக அவன் ஒரு சிறிய வேலை செய்ய வேண்டும் என்றும் கூறுங்கள். உண்மையிலேயே அது சிறிய வேலைதான். அவன் கிராமத்தில் உள்ள கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி வைக்க வேண்டும். அவ்வளவுதான். நீங்கள் அவனுக்கு தினமும் ஒரு தங்கக்காசு தருவீர்கள். மந்திரி கேட்டார், ஆனால் இது எப்படி உதவும்? இது அவனை இன்னும் அதிக சக்தி படைத்தவனாக வேண்டுமானால் மாற்றலாம். ஒரு பணம் கிடைத்தவுடன் அவன் இன்னும் அதிகமாக சாப்பிடுவான். பிச்சை எடுப்பதைப் பற்றி கூட கவலைப்பட மாட்டான். அந்த அறிவாளி கூறினார், கவலைப்படாதீர்கள். நான் சொன்னதை மட்டும் செய்யுங்கள். அவ்வாறே செய்யப்பட்டது. அடுத்த வாரம் அரசர் கடந்து செல்லும்போது அந்த பையன் யானையை நிறுத்த முயற்சித்து தோல்வியடைந்தான். அதனுடன் இழுத்துச் செல்லப்பட்டான். என்ன நடந்தது? கவனம் நுழைந்து விட்டது. கவலை நுழைந்து விட்டது. அவன் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அது கவலையாக மாறி அவன் முழு இருத்தலை பிரித்து விடுகிறது. தூங்கும் போது கூட அது மாலை என்பதைப் போல் கனவு கணத் தொடங்கி விடுகிறான். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கோயிலுக்குச் சென்று விளக்கேற்றிவிட்டு உன் ரூபாயை பெற்றுக்கொள். பிறகு அவன் அந்த தங்க ரூபாய்களை சேகரிக்கத் தொடங்கி விடுகிறான். 7 வைத்திருந்தான், இப்போது 8. பிறகு இவ்வளவு நாட்களுக்குள் 100 ரூபாய்களை பெற்றுவிட முடியும் என்ற கணக்கு போட துவங்கி விடுவான். பிறகு அது 200 ஆகும். கணக்கு வந்தவுடன் அங்கு வேடிக்கை மறந்து விடுகிறது. அதுவும் அவன் செய்ய வேண்டியது மிகச்சிறிய வேலைதான். விளக்கேற்ற வேண்டும். 1 நிமிட வேலைதான். அவ்வளவு கூட இல்லை. ஒரு கணத்தில் செய்துவிடக் கூடியது. ஆனால் அது கவலையாகிவிட்டது. அது அவனது சக்தியை எல்லாம் நீக்கிவிட்டது. கேள்வி: பிரிய ஓஷோ தியானம் செய்ய துவங்கும்போது எதை கண்டாலும் பயம் வந்துவிடுகிறது. பிரச்சனைகள் பெரிதாக தெரிகின்றன. நான் தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டுமா? நான் என்ன செய்வது? ஓஷோ பதில்: இதற்காக கவலைப்படாதீர்கள். இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். தியானத்துக்கு எதிரான மனதின் தந்திரங்களில் இதுவும் ஒன்று. எனவே இப்பொழுதிலிருந்து சும்மா அப்படியே சாதாரணமாக இருந்து விடுங்கள். மறுபடி கூறுகிறேன், சும்மா அப்படியே சாதாரணமாக இருந்து விடுங்கள். உங்கள் நடை வெகு சாதாரணமாக இருக்கட்டும். எப்படி நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படியே நடங்கள். எதிர்காலத்தை கழித்து கட்டிவிடுங்கள். எல்லா குறிக்கோள்களையும் உடைத்து போட்டுவிட்டு உங்களுக்கு எதிர்காலம் என்கிற ஒன்றே இல்லை என்பது போன்று சந்தோஷமாக இருங்கள். செய்வதற்கு ஏதுமில்லை என்கிற மனநிலையில் நிலைத்திருங்கள். எல்லா முயற்சிகளையும் விட்டுவிடுங்கள். தியானம் செய்ய வேண்டுமென்று நினைத்தால் செய்யுங்கள். அப்படியே தியானம் செய்தாலும் அதில் எந்த முயற்சியும் இருக்கக்கூடாது. தியானிக்க வேண்டும் போல் தோன்றினால் தியானம் செய்யுங்கள். அதை அனுபவியுங்கள். ஆனால் எங்கேயோ எதையோ சென்று அடைய வேண்டும் அல்லது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எல்லாம் தியானம் செய்ய வேண்டாம். தியானிக்க தோன்றவில்லை என்றால் அதை பற்றி எந்த குற்ற உணர்வோ குறுகுறுப்போ பட வேண்டிய அவசியமில்லை. உங்கள் அசலுக்கு பிரதிபிரவேசம் தேவையில்லை. தேவைப்படுவதெல்லாம் தன்னை தான் யார் என்பதை நினைவூட்டி கொள்ளுதல் மட்டுமே. அவ்வளவுதான். எல்லாமும் அவ்வளவுதான். இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. நான் சொல்வதெல்லாம் சவகாசித்திருங்கள், சுவாதீனமாக இருங்கள், சாதாரணமாக இருங்கள், ஓய்வில் இருங்கள் என்பதுதான். இதை ஆழ்ந்து புரிந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. இனி எந்த பிரச்சனையையும் இங்கே கொண்டு வர வேண்டிய அவசியமும் இல்லை. கம்மா, அப்படியே இருக்க எங்களால் முடியுமா என்று சந்தேகப்படாதீர்கள். சமாதானமாக இருந்து பாருங்கள்.
சாதாரணமாக இருந்து பாருங்கள். இந்த கணத்திலிருந்து எல்லா கட்டு திட்டத்தையும் விட்டுவிடுங்கள். அங்கே பிரச்சனை என்ற ஒன்று இல்லாமல் போவதைக் கண்டு வியப்படைவீர்கள்.